வணக்கம். LMDM அலகின் மீட்டல் பயிற்சியில் நாங்கள் பல்தேர்வு வினாக்களில் சிலவற்றை ஆராய்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த வகையிலே பல்தேர்வு வினாக்களின் தொடர்ச்சியாக இன்றும் சில வினாக்களை ஆராய்வோம். அந்த வகையிலே தரப்பட்டுள்ள வினா, ஒரு மனிதன் சத்தமிடும் போது ஒலிச்சரிவு மட்டம் 70 டெசிபல் ஆகும். இவ்வாறான 4 மனிதர்கள் சத்தமிடும் போது ஒலிச்சரிவு மட்டம் அன்னளவாக. அதுக்கு மடக்கை தரப்பட்டது log 2 சமன் 0.3010. இந்த வினா ஒலிச்சரிவு பற்றியது, ஒலிச்சரிவு மட்டம் பற்றிய வினாவாகும். இங்கே நாங்கள் பயன்படுத்த வேண்டிய சமன்பாடு β2 - β1. ஏனெனில் 2 நிலைமைகள் இங்கே காணப்படுகின்றன. ஒன்று, ஒருவர் சத்தமிடும் போது, பின்னர் 4 பேர் சத்தமிடும் போது. இங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 2 நிகழ்வுகள் நடந்தால் அல்லது 2 புள்ளிகளுக்கு இடையில நடந்தால் நாங்கள் பாவிக்கிற சமன்பாடு β2 - β1 சமன் 10 log I2 I1. இந்த I2 என்பது 2வது புள்ளி, அதாவது 2வது நிகழ்வின் போது ஒலிச்சரிவு. அதாவது இங்கே 4 பேர் தட்டும்போது அல்லது சத்தமிடும் போது ஒலிச்சரிவு. I1 என்பது ஒருவர் தட்டும்போது. ஆனால் இந்த ஒலிச்சரிவு என்பது வேறு சில காரணிகளில் தங்கியுள்ளது. அதாவது முதல்களின் எண்ணிக்கையில் தங்கியுள்ளது. ஒலிமுதல்களின் எண்ணிக்கை அதிகரிக்க அதிகரிக்க செறிவு கூடும். அதே போன்று வலுவில் தங்கியுள்ளது. வலு அதிகரிக்கும் போது ஒலிச்சரிவு அதிகரிக்கும். வீச்சத்தில் தங்கியுள்ளது. அதிர்வின் வீச்சத்தின் வர்க்கத்துக்கு நேர் வீத சமனாக இருக்கும். அதே போன்று ஒலி முதலில் இருந்தான தூரம் செல்ல செல்ல செறிவு குறையும். அதாவது 1/r வர்க்கத்துக்கு நேர் மாறு வீத சமனாக அமையும். இவ்வாறான இயல்புகளை நாங்கள் அறிந்து வைத்திருத்தல் வேண்டும். அதாவது செறிவு I நேர்வித சமன் P, நேர்வித சமன் முதல்களின் எண்ணிக்கை, நேர்வித சமன் வீச்சத்தின் வர்க்கம், நேர்வித சமன் 1/r வர்க்கம். இந்த எல்லாவற்றோடும் தொடர்புபடுத்தி இந்த வினாக்கள் கேட்கப்படுவது வழமை. அவை இங்கே நாங்கள் யோசிப்போமாக இருந்தால், முதல்களின் எண்ணிக்கை தரப்பட்டுள்ளது. முதலில் ஒருவர் சத்தமிடும் போது, பிறகு 4 பேர் சத்தமிடுகிற போது யோசிப்போமாக இருந்தால், இங்கே β2 β1க்கு பதிலாக 70 டெசிபல் என தரப்பட்டுள்ளது. 10 log I2க்கு பதிலாக நாங்கள் இங்கே மனிதர்களின் எண்ணிக்கை நாங்கள் போடலாம். அவை இங்கே 4 கீழுக்கு 1 என குறிப்பிட முடியும். அல்லது 4 I என்று இங்கே போட்டு கீழுக்கு I என்று போட்டு நாங்கள் சுருக்க முடியும். இப்பொழுது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 10 log 4 என்பது இங்கே பெறப்படுகிறது. β2 - 70 10 log 4 என பெறப்படுகிறது. இங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த 10 log 4க்கான மடக்கையை நாங்கள் அடிப்படை அறிவு, OL அடிப்படை அறிவை யோசிப்போமாக இருந்தால் log 2 வர்க்கம் என எழுத முடியும். இங்கே அடி 10ஆக கொண்டது. நாங்கள் ஒலியலே LG என்பது பயன்படுத்துவது குறைவு, LOG என்பதுதான் பயன்படுத்துவோம். ஆனால் அடி 10 சார்பான மடக்கை. இந்த 2 மேலே முன்னுக்கு வரும். ஆக இங்கே 20 என்று வரும். தர log 2க்கான பெருமானம் 0.30301 என வரும். இங்கே β2 - 70. இதிலிருந்து நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் ஒரு தசமானத்தை சுருக்கும்போது இது 6 என வரும். இந்த 70 அங்காலே போகும்போது β2 சமன் 70 + 6 என வரும். அதாவது 76 dB. இவ்வாறான வினாக்கள் விரைவாக எங்களால் செய்யக்கூடியதாக இருக்கும். அத்துடன் பிழைவாரத்துக்கான வாய்ப்பும் குறை. நேரடியாகவே சமன்பாட்டை பிரதிடுவதனால் பிழை பெறத்துக்கான சந்தர்ப்பம் குறைவு. ஆனால் இந்த மடக்கை அறிவை நாங்கள் சரியாக பயன்படுத்துதல் வேண்டும். இந்த வகையிலே இதற்கான விடை 3வது. இப்பொழுது நாங்கள் இன்னும் ஒரு வினாவை யோசிப்போம். இயல்பான செப்பன் செய்கையில் உள்ள கூட்டு நுணுக்காட்டியையும் தொலைகாட்டியையும் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது. இயல்பான செப்பன் செய்கையில் உள்ள கூட்டு நுணுக்காட்டியையும் தொலைகாட்டியையும் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில்
சரியானது. இது அலைகளும் அதிர்வுகளும் என்னும் பகுதியில் உள்ள ஒளியியல், அதாவது லைட்டோட சம்பந்தப்பட்ட வினா, அதாவது ஒளியியல் கருவிகள். இங்கே இயல்பான செப்பன் செயல் உள்ள கூட்டு நுணுக்காட்டியையும் தொலைகாட்டியையும் பற்றிய பின்வரும் கூற்றுக்களில் சரியானது என வினாவப்பட்டுள்ளது. இங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 2 கருவிகளை ஒப்பிட்டு பார்க்க வேண்டிய தேவை உள்ளது. இயல்பான செப்பன் செய்கையில், அதாவது தொலைகாட்டி ஒன்று இயல்பான செப்பன் செய்கையில் உள்ள போது, இறுதி பிம்பம் முடிவிலில் உண்டாகும். நுணுக்கு காட்டி ஒன்று இயல்பான செப்பன் செய்கையில் உள்ள போது இறுதி பிம்பம் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் இருக்கும். இந்த நுணுக்கு காட்டியும் தொலைகாட்டியும் பற்றிய அடிப்படை அறிவு, அதாவது முழுமையாக இருத்தல் வேண்டும். கதிர்படங்களில் இருந்து கோணப்பெரிதாக்கம், வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம், வில்லைகள் எவ்வாறு தெரிவு செய்யப்படுகின்றன என்ற இயல்புகளை நாங்கள் தெளிவாக விளங்கி வைத்திருத்தல் வேண்டும். ஏனெனில் இது பல்தேர்வு வினா, 2 நிமிஷத்துக்குள்ளே செய்ய வேண்டிய வினா. ஆகவே நாங்கள் அந்த இடத்திலே கேள்வியை வாசித்து கொண்டிருக்கும் போது கதிர்படங்களை வடிக்கிட்டோம் என்று சொன்னால் சில சந்தர்ப்பங்களில் நேரம் கூடுதலாக பயன்படுத்த வேண்டிய தேவை உருவாகும். எனவே நாங்கள் தொலைகாட்டியையும் நுணுக்கு காட்டியையும் பற்றி சரியாக யோசித்து வைத்திருத்தல் வேண்டும். தவிர்க்க முடியாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் கதிர்படங்களை கீறி பார்க்க முடியும். ரைட். எனவே இந்த வினாவை நாங்கள் ஆராயமாக இருந்தால், இங்கே நான் கதிர்படம் கீறவில்லை. இரண்டிலதும் பொருளின் குவிய நீளம் பார்வை துண்டின் குவிய நீளத்திலும் பார்க்க சிறியது. இங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தொலைகாட்டியிலும் நுணுக்கு காட்டியிலும் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், தொலைகாட்டியில் பொருளின் குவிய நீளம், பொருளின் குவிய நீளம் பார்வை துண்டின் குவிய நீளத்திலும் பார்க்க பெரியது. இயல்பான செப்பன் செய்கையில் வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் FO plus FE ஆக இருக்கும். வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம் FO plus FE ஆக இருக்கும். அத்துடன் கோண பெரிதாக்கம் M சமன் FO இன் கீழ் FE ஆக இருக்கும். ஆனால் நுணுக்கு காட்டியில் பொருளின் குவிய தூரத்திலும் பார்க்க பார்வை துண்டின் குவிய நீளம் பெரிதாக இருக்கும். இங்கே நாங்கள் அவதானிக்க வேண்டிய விஷயம் என்னவெனில், தொலைகாட்டி நுணுக்கு காட்டி, தொலைகாட்டியில் பொருளின் குவிய நீளம் மிக பெருசாக இருக்கும். உதாரணமாக 100 சென்டிமீட்டராக இருந்தால் பார்வை துண்டின் குவிய நீளம் ஒரு 5 சென்டிமீட்டராகவோ 4 சென்டிமீட்டராகவோ இருக்கலாம். ஆனால் நுணுக்கு காட்டியில் பொருளின் குவிய நீளம் ஒரு 2 சென்டிமீட்டராக இருக்குமாக இருந்தால் பார்வை துண்டின் குவிய நீளம் 3 சென்டிமீட்டராக இருக்கும். ஏனெனில் நுணுக்கு காட்டியின் பருமனை நாங்கள் சிறிதாக்குவதற்காக சிறிய குவிய நீளங்களை கொண்ட வில்லைகளை பயன்படுத்துவோம். ஆனால் FE அதிலே பெரிதாக இருத்தல் வேண்டும். பார்வை துண்டின் குவிய நீளம் பெரிதாக இருத்தல் வேண்டும். ஆகவே இது தொலைகாட்டிக்குரிய விஷயம். இங்கே நாங்கள் நுணுக்கு காட்டியை பற்றி யோசிப்போமாக இருந்தால், இயல்பான செப்பன் செய்கையின் போது வில்லைகளுக்கு இடைப்பட்ட தூரம், அதாவது நாங்கள் கதிர்படத்தை வைத்து யோசிக்க முடியும். 2FO இருக்கும் பார்க்க வழியே வரும், பின்னர் தெளிவு பார்வை இழிவு தூரத்தில் உண்டாகக்கூடிய வகையிலே வரும். அந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால், இரண்டிலும் பொருளின் குவிய நீளம் பார்வை துண்டின் குவிய நீளத்திலும் பார்க்க சிறிது என்பது பிழையான ஒரு முடிவு. ஆகவே முதலாவது விடை பிழையானது. அடுத்தது, இரண்டிலும் வில்லைகளின் வேறாக்கம் குவிய நீளங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாகும். இங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் தொலைகாட்டியில் குவிய நீளங்களின் கூட்டுத்தொகைக்கு சமனாக அமையும். ஆனால் நுணுக்கு காட்டியில் 2Fலும் பார்க்க, அதாவது 2Fலும் பார்க்க கூடிய தூரத்தில் பொருளினால் பிம்பம் உருவாகும். அதன் கதிர்படம் நாங்கள் மேலோட்டமாக சும்மா பார்ப்போமாக இருந்தால், இங்கே Fக்கு கிட்ட ஒரு பிம்பம் பொருளை வைத்தோமாக இருந்தால், இங்காலே 2Fலும் பார்க்க மிக கூடிய தூரத்திலே பிம்பம் உருவாகும். பின்னர் தெளிவு பார்வையின் இழிவு தூரத்தில் இறுதி பிம்பம் உருவாகக்கூடிய வகையிலே
நாங்கள் செப்பம் செய்வோம். நுணுக்கு காட்டி இங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இது FO ஆக இருக்கும். இங்காலே பார்த்தோமாக இருந்தால் 2FOவிலும் பார்க்க கூடிய தூரத்திலே பிம்பம் உருவாகும். ஆகவே அந்த இரண்டாவது விடை பொருந்தாது. இது குவிய நீளங்களின் கூட்டுத்தொகை அல்ல. ஆகவே இரண்டாவது விடையும் விளையாது. இரண்டிலும் இடைநிலை பிம்பம் உருப்பெருத்த தலைகீழானது. நாங்கள் தொலைகாட்டியை பற்றி யோசிப்போமாக இருந்தால் இயல்பான செப்பம் செய்ய என்பது தொலைகாட்டியிலே பார்த்தோமாக இருந்தால் இங்கிருந்து சமாந்தர கதிர்கள் வரும். இது FO ஆகவும் இது FE ஆகவும் காணப்படுமாயின் இறுதி பிம்பம் முடிவிலியில் உருவாகும். கதிர்படத்தை நாங்கள் தெளிவாக கூறுதல் வேண்டும். இங்கே இடைநிலை பிம்பம் என்பது முதலாவது பொருளினால் உருவாக்கப்படுகின்ற பிம்பம். இங்கே உரிச்சிறுத்ததாக இருக்கும். ஆனால் நுணுக்கு காட்டியில் உருப்பெருத்ததாக இருக்கும். ஆகவே மூன்றாவது விடையும் பிழையானது. இறுதி பிம்பம் தலைகீழானதும் மாயமானதும். இறுதி பிம்பம் தலைகீழானது. ரெண்டிலும் இறுதி பிம்பம் தலைகீழானதும் மாயமானதும் ஆகும். ஆகிய விடை பொருத்தமான விடை நான்காவது. ஆனால் இந்த வினாவை நாங்கள் ஆராயும் போது எங்களுக்கு இந்த நுணுக்கு காட்டி தொலைகாட்டி பற்றிய அறிவு மிக முக்கியமானது. ஏனெனில் நாங்கள் ஒவ்வொரு விடையாகத்தான் பார்த்து கொண்டு வர போகிறோம். ஒரு மாணவன் திடீரென நான்காவது விடைதான் சரி வரும் என்று பார்த்து சொல்ல முடியாது. ஒவ்வொன்றாகத்தான் ஆராய வேண்டும். எனவே விரைவாக ஆராய்வதற்கு இந்த கதிர்படங்களும் அது இந்த இயல்புகளும் தெளிவாக தெரிந்து வைத்திருத்தல் வேண்டும். எனவே இங்கு பொருத்தமான விடை நான்காவது. இரண்டிலும் இறுதி பிம்பம் நிமிர்ந்ததும் மாயமானதும் என்பது பிழையான விடை. நிமிர்ந்தது மாயமானதாக இங்கே வராது. எனவே அது பொருத்தமில்லாத விடை. பொருத்தமான விடை நான்காவது ஆகும். இப்பொழுது நாங்கள் இன்னொரு வகையான வினாவை யோசிப்போம். சர்வசமனான ஒரு முனை மூடிய குழாயும் இருமுனைகளும் திறந்த குழாயும் அவற்றின் அடிப்படை வகையில் அதிர்கின்றன. சர்வசமனான ஒரு முனை மூடிய குழாயும் இருமுனைகளும் திறந்த குழாயும் அடிப்படை வகையில் அதிர்கின்றன. பின்வரும் கூற்றுக்களில் சரியானது அல்லது சரியானவை. இந்த வினா அலைகளும் அதிர்வுகளும் சார்பானது. குழாய்களில் பரிவு அல்லது ஒலி சம்பந்தப்பட்ட வினாவாகும். இரு சர்வசமனான குழாய்கள் என்று சொல்லப்பட்டது. ரெண்டு சர்வசமனான குழாய்கள். எனவே நாங்கள் இந்த குழாய்களின் நீளத்தை சமனாக எடுப்போம். ஒரு முனை மூடிய குழாயும் இருமுனைகளும் திறந்த குழாயும். இந்த வகையிலே இங்கே பார்த்தோமாக இருந்தால் அடிப்படை சுரத்தின் அலைவடிவம் அடிப்படை சுரத்தின் அலைவடிவம் இவ்வாறு வரும். இங்கே அடிப்படை சுரத்தின் அலைவடிவம் இவ்வாறு வரும். இந்த அலைவடிவத்தை நாங்கள் கீறிய பின்னர் இந்த வினாக்களை பற்றி யோசிக்கலாம். தரப்பட்ட கூற்றுகளாகவே இங்கே தரப்பட்டுள்ளது. அதாவது இந்த வினாவை நாங்கள் செய்யும் போது அதற்கான தரவு தரப்பட்டுள்ளது. ஒரு முனை மூடிய குழாயும் இருமுனைகளும் திறந்த குழாயும் அடிப்படை வகையில் அதிர்கின்றன. அடிப்படை வகையில் அதிர்கின்றன என தரப்பட்டுள்ளபடியால் உடனடியாக நீங்கள் ரெண்டு அலை வடிவங்களையும் சரியாக வரைந்தீர்களாக இருந்தால் இந்த வினாக்களை நாங்கள் விடையே தெளிவாக இரண்டிலும் ஒரே எண்ணிக்கையான இடப்பெயர்ச்சி கணுக்களை கொண்டிருக்கும். இடப்பெயர்ச்சி கணு என்பது இங்கே இது இடப்பெயர்ச்சி கணு, இதுவும் இடப்பெயர்ச்சிக்குரிய கணு. இவர் முரண்கணு, இவர் முரண்கணு. ஆகவே இரண்டிலும் ஒரே எண்ணிக்கையான இடப்பெயர்ச்சி கணுக்களை கொண்டிருக்கும் என்பது சரியான கருத்து. ஆகவே கூற்று சரியானது. அலைகள் ஒரே கதியை கொண்டிருக்கும். ஏனெனில் வெப்பநிலை மாறவில்லை, ஒரே சூழல். ஆகவே அலைகள் ஒரே கதியை கொண்டிருக்கும் என்பதும் சரியான விடை. ஆனால் ஒரே அலை நீளத்தை கொண்டிருக்கும் என்பது பிழையான விடையாகும். ஏனெனில் இது குழாயின் நீளத்தை நாங்கள் இல்லைன வைப்போம். குழாயின் நீளம் L. ஆகவே λ/4 சமன் L. அங்கே நாங்கள் முனை திருத்தத்தை யோசிக்கலாம் அல்லது விடலாம். இங்கே பார்த்தோமாக இருந்தால் அலை நீளம் 4L என வரும். இங்காலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் λ1/2 சும்மா நாங்கள் அலை நீளத்தை λ1 என்று வைப்போம். இது அலை நீளத்தின் காவாசி, இது அலை நீளத்தின் அரைவாசி. λ1/2 சமன் இங்கே L என வரும். λ1 சமன் 2L. இங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் முதலாவது ஒரு முனை மூடிய குழாயில் அலை நீளம் கூடவாக உள்ளது, அங்காலே அலை நீளம் குறைவாக உள்ளது. அலைகள் ஒரே அலை நீளத்தை கொண்டிருக்கும் என்பது பிழையான விடையாகும்.
ஆக இங்கே சரியான விடை ஏயும் பியும் மாத்திரம் உண்மை. இந்த வினாக்கள் எங்களுக்கு பெரிய கடினமானவை அல்ல. ஆனால் இந்த வினாக்களை சரியாக விளங்கிக் கொள்ளுதல் வேண்டும். குழாய்கள் ஒரு முனை மூடிய குழாய், மற்றது இருமுனைகளும் திறந்த குழாய். இன்னொரு வகையான வினாவை நாங்கள் யோசிப்போமாக இருந்தால், அடுத்த வினா, இரு சர்வசமனான சிறிய கோளக்கடத்திகளில் உள்ள ஏற்றங்களின் விகிதம் 5:1 ஆகும். அவற்றிற்கிடையிலான நிலை மின் விசையின் பருமன் F1 ஆகும். கடத்திகள் தொடுகையுற செய்யப்பட்டு அவை ஆரம்ப நிலைக்கு கொண்டு வரப்படும் போது அவற்றிற்கிடையில் நிலை மின் விசையின் பருமன் F2 ஆகும். ஆகவே F1, F2 இடையில் இயல்தகு பெருமானம் அல்லது பெருமானங்கள், இயல்தகு பெருமானம் அல்லது பெருமானங்கள், இரு சர்வசமனான சிறிய கோளக்கடத்திகளில் உள்ள ஏற்றங்களின் விகிதம் 5:1 ஆகும். அவற்றிற்கிடையிலான நிலைமின் விசை பருமன் F1 ஆகும். கடத்திகள் தொடுகையுற செய்யப்பட்டு அவை ஆரம்ப நிலைக்கு கொண்டு வரப்படும் போது அவற்றிற்கிடையிலான நிலைமின் விசையின் பருமன் F2 ஆகும். F1க்கும் F2க்கும் இடையிலான இயல்தகு பெருமானம் அல்லது பெருமானங்கள். இங்கே இரண்டு சர்வசமனான கோளக்கடத்திகள், ஏற்றங்களின் விகிதம் 5:1. இப்பொழுது நாங்கள் இங்கே 5Q என பயன்படுத்துவோம், இங்கே Q என பயன்படுத்துவோம். இதிலே எங்களுக்கு ஏற்றத்தின் வகை சொல்லப்படவில்லை, நேரேற்றமா மறையேற்றமா என சொல்லப்படவில்லை. ஆகவே நாங்கள் இப்பொழுது 2 வகையாக ஆராய்தல் வேண்டும். அதாவது 1, 2 மொத்த ஏற்றங்களாக இருக்கின்ற போது, மற்றது 2 ஒவ்வாத ஏற்றங்களாக இருக்கின்ற போது, இங்கே நாங்கள் 5Q ஏற்றத்தையும் இங்கே Q ஏற்றத்தையும் யோசித்தல் வேண்டும். இப்பொழுது பார்த்தோமாக இருந்தால் இவற்றுக்கு இடையிலான விசை தொடக்கத்திலே விசையின் பருமன் F1 சமன் QQ இன் கீழ் 5Q தர Q இன் கீழ் 4π எப்சிலான் r². இது அடிப்படை சமன்பாடு. நாங்கள் ஏற்றங்களின் பெருக்கத்துக்கு நேர்வீத சமனாக இருக்கும் என்பதை எழுதலாம், ஏனெனில் தூரம் மாறவில்லை F1. இப்பொழுது நாங்கள் 2 பேரையும் தொடுகையுற செய்வோமாக இருந்தால் மொத்தமாக 6Q ஏற்றம் உள்ளது. அங்காலே 3Q ஏற்றமும் மற்றதிலே 3Q ஏற்றமும் வரும். அவை இங்கே F2 என்பது திருப்பி 3Q தர 3Q இன் கீழ் 4π எப்சிலான் r² என வரும். இதை நாங்கள் ஒன்றாலே பிரித்தோமாக இருந்தால் இவற்றிலிருந்து F1க்கும் F2க்கும் இடையான விகிதம் 5:9 என்று வரும். 5:9 என பெறப்படும். 5:9. இப்பொழுது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்கே மத்திய செட் 5Qவும் -Qவும் இருக்குமாக இருந்தால் F1 எங்களுக்கு பிரச்சனை இல்லை, ஏனெனில் அதே பெருமானம் தான் வரும். ஆனால் கவர்ச்சி விசையாக இருக்கும் 5Q தர Q இன் கீழ் 4π எப்சிலான் r² அல்லது ஏற்றங்களின் பெருக்கத்துக்கு நேர்வீத சமன், தூரம் மாறாமல் உள்ளது. இப்பொழுது நாங்கள் இந்த 2 ஏற்றங்களையும் தொடர் செய்து பின்னர் அதே தூரத்துக்கு கொண்டு வருவதாக இருந்தால் இங்கே -Qவும் 5Qவோட கொஞ்சம் Q ஏற்றம் சமநிலைப்படுத்தப்பட 4Q ஏற்றங்கள் எஞ்சும். அந்த 4Q ஏற்றங்களும் 2Q ஆக பிரியும். ஆகவே இப்பொழுது இங்கே புதிய F2 2Q இன்டு ஒரு 2Q இன் கீழ் 4π எப்சிலான் r². இந்த 4π எப்சிலான் r² இரண்டுக்கும் சமனாக உள்ளது. ஆகவே ஏற்றத்தின் பெருக்கங்களுக்கு நேர்வீத சமன் எடுக்க முடியும். இங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் F1க்கும் F2க்கும் இடையான விகிதம் 5:4 உள்ளது. 5:4 உள்ளது. ஆகவே இந்த வினாவை செய்யும் போது பெருமானம் அல்லது பெருமானங்கள் என வினாவப்பட்டுள்ளன. 2 விஷயத்தை நாங்கள் யோசித்தல் வேண்டும். ஆகவே முதலாவதும் ஏயும் பியும் பொருத்தமானவையாக இருக்கும். ஆனால் இங்கே அந்த ஏ மாத்திரம் என்னும் விடை தரப்பட்டுள்ளது. சில மாணவர்கள் இதை மாத்திரம் எழுதி போட்டு விடையை கொடுத்து விடுவார்கள். என்ன மற்றது அந்த மறையேற்றம், ஒன்று நேரேற்றம் மற்றது மறையேற்றம் என்பதை யோசிக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும், அவர்கள் சிந்திப்பதற்கான வாய்ப்பு குறைவாக இருக்கும். எனவே இவ்வாறான வினாக்களில் பிழை வாரதற்கான வாய்ப்பு இருக்கிறது, அவதானமாக இருத்தல் வேண்டும். இந்த வினாவுக்கான விடை ஏயும் பியும் மாத்திரம் உண்மையாகும். விடை 3. அந்த வகையிலே இன்னும் ஒரு வினாவை நாங்கள் ஆராய்வோமாக இருந்தால், ஆலியஸின் 3 அமைவுகளுக்கு
1 வோல்ட் 10 வோல்ட் 100 வோல்ட் என்னும் முழு அளவுடை வாசிப்புகளை தரும் பல்லளவுடை வோல்ட்டுமானி ஒழுங்கமைப்பு உருவில் காணப்படுகிறது. 1 மில்லியம்பியர் மின்னோட்டத்திற்கு கல்வனோமானி முழு அளவுடை திரும்பலை காட்டும். அதேவேளை அது புறக்கணிக்கத்தக்க தடையை உடையது. கல்வனோமானியின் தடை புறக்கணிக்கத்தக்கது என சொல்லப்பட்டுள்ளது. R1, R2, R3 ஆகியவற்றின் பெருமானங்கள் முறை எங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இப்பொழுது ஒரு படத்தை பார்ப்போம். இது ஒரு மின்சுற்று, அதாவது இயங்கு சுருள் கல்வனோமானி ஒன்றை வோல்ட்டுமானியாக மாற்றுவதற்கான ஒரு சுற்று. இங்கே பார்த்தோமாக இருந்தால் 4S ஒரு முடிவிடத்தை தொடும்போது 1 வோல்ட்டும் மற்றது 10 வோல்ட்டும் மற்றது 100 வோல்ட்டும் பெறப்படுகிறது. இது பல்லளவுடை வோல்ட்டுமானி என சொல்லுவோம். ஆகவே இங்கே நாங்கள் இந்த வினா ஓட்டமின்னியல் என்னும் பகுதியில் அளக்கும் கருவியல் சார்பான வினா. மின்னோட்டத்தை அளத்தல், அழுத்த வேறுபாட்டை அளத்தல், தடை அளத்தல், அந்த மூன்றும் மாறி மாறி வினாக்களிலே வருவதற்கான வாய்ப்பு உள்ளது. ஆகவே இங்கே நாங்கள் அந்த 3 வினாக்களையும் தரவில்லை. ஆனால் 3ஐ நாங்கள் ஞாபகம் வைத்திருத்தல் நல்லது. இங்கே பார்த்தோமாக இருந்தால் அந்த இயங்கு சுருள் கல்வனோமானி ஒன்றை ஒரு உயர் வீச்சுடைய வோல்ட்டுமானியாக மாற்றுவதற்கு ஒரு பொதுவான சமன்பாடு உள்ளது. அதாவது இங்கே நாங்கள் ஒரு VN அழுத்த வேறுபாட்டை பிரயோகிக்கிறோம். இதனோடு செல்லக்கூடிய உயர் மின்னோட்டம் IG. இங்கே நாங்கள் கல்வனோமானிக்கு ஒரு தடை உள்ளது. நாங்கள் இணைக்க வேண்டிய தடையை R என வைப்போம். ஓமின் விதிப்படி V சமன் IG into R plus RG என தரப்படுகிறது. இங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இந்த R இணைக்கப்பட வேண்டிய தடை R என்பது VN கீழ் IG மைனஸ் RG. இது ஒரு பொதுவான சமன்பாடு. இதனை நாங்கள் விரைவாக எழுதலாம். இங்கே இந்த வினாவை இலகுவாக்குவதற்காக, பல்தேர்வு வினாவை தரப்பட்டிருப்பதால் இலகுவாக்குவதற்காக RG 0 என தரப்பட்டுள்ளது. ஆகவே R சமன் VN கீழ் IG. 1 மில்லியம்பியர் மின்னோட்டத்துக்கு முழு திரும்பலை காட்டக்கூடியது. ஆகவே நாங்கள் இப்பொழுது 1 வோல்ட்டை அளக்க வேண்டுமாக இருந்தால் R1 ஒரு சுமார் தடை ஒன்றை நாங்கள் போட்டுக்கொள்வோம். ஒரு R1 என்ற தடையை நாங்கள் தொடராக இணைக்கிறோம். R1 இங்கே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் R1 சமன் B 1 வோல்ட்டின் கீழ் 1 மில்லியம்பியர் 1 × 10⁻3. இதை நாங்கள் 10⁻3 ஓம் என போடலாம் அல்லது 1 கிலோ ஓம் என எழுதலாம். அடுத்தது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 10 வோல்ட்டை அளக்கும் போது தொடர் நிலையிலே 2 தடைகளும் வரும். R1ம் R2ம் வரும். ஆகவே இங்கே நாங்கள் எழுத வேண்டியது R1 plus R2 என்பது 10 கீழ் 1 × 10⁻3. இதனை நாங்கள் மேலே கொண்டு போவோமாக இருந்தால் 10 கிலோ ஓம் என வரும். இதிலிருந்து R1 நாங்கள் ஏற்கனவே கண்டுபிடித்து விட்டோம். ஆகவே R2வின் பெருமானம் 9 கிலோ ஓம் என வரும். அந்த வகையிலே 100 வோல்ட்டை அளக்கும் போது R1 plus R2 plus R3 சமன் மூன்றும் சேர்த்து வரும் 100 கீழ் 1 × 10⁻3. 100 கீழ் 1 × 10⁻3. இந்த வகையிலே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இங்காலி பக்கம் 100 கிலோ ஓம் வரும். R1ம் R2ம் ஏற்கனவே கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. R1ம் R2ம் சேர்ந்து 10 கிலோ ஓம். ஆகவே R3 plus 10 சமன் 100 கிலோ ஓம் என்று வரும். R3 சமன் 90 கிலோ ஓம் என வரும். ஆகவே இங்கே நாங்கள் இணைக்க வேண்டியது 1 வோல்ட்டை அளப்பதற்கு 1 கிலோ ஓம், 10 வோல்ட்டை அளப்பதற்கு 10 கிலோ ஓம் இணைக்க வேண்டும். ஆனால் ஏற்கனவே 1 கிலோ ஓம் இணைக்கப்பட்டிருப்பதனால் நாங்கள் 9 கிலோ ஓம் தடையை அப்படியே சேர்த்து தொடராக இணைத்து கொண்டால் சரி. இதே போன்று R3யின் பெருமானம் 90 கிலோ ஓமாக வரும். அந்த வகையிலே இதற்கான விடை 1 கிலோ ஓம், 9 கிலோ ஓம், 90 கிலோ ஓமாக வரும். அதாவது 4வது விடை. இதை நேரடியாக செயற்படுத்தக்கூடிய வினாக்கள் ஆகும். நன்றி.